கருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை எல்லாரையும் நாள் 14 கதறியலும் சவாலுக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு பிரதிபலி பதிலலி, ரிஃப்ளெக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட், January 13th, 2020. இந்த சவாலில் தேவனுடைய நன்மையை, தேவன் எவ்வாறு நல்லவர் என்பதை சிந்திக்க மற்றொரு வாரம், மற்றொரு வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. இந்த வார வாசிப்புகள், பிரார்த்தனை, தூண்டுதல்கள் மற்றும் செயல்முறைகள் மூலம் நாம் முன்னேறும் போது நமது கதறி அழும் சத்தங்கள் பரலோக சிம்மாசன அறை முழுவதும் எதிரொலித்தது என்பதை உறுதியாக நாம் நம்பலாம். இந்த வாரம் உங்கள் ஜெபங்களுக்கு பதில்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், அனுபவித்திருக்கலாம். மனம் திரும்பிய ஒரு குடும்ப உறுப்பினர், உங்கள் சபையில் தேவ ஆவியானவர் அசைவாடியது வெளிப்படையாக தெரிந்திருக்கலாம். இந்த மாதிரி எப்போதும் நடந்ததில்லை. தேவன் நாம் கதறி அழும் சத்தத்தை கேட்டு அதற்கேற்றாற் போல எவ்வாறு காரியங்களை மாற்றுகிறார் என்பதை நாம் எப்போதும் உறுதியாக சொல்ல முடியாது. நமது ஜெபங்கள் எவற்றையெல்லாம் மாற்றுகிறது என்பதை நாம் உறுதியாக அறிய முடியாது. நமது ஜெபங்கள் யாரை மாற்றுகிறது என்பதை உறுதியாக அறிய முடியும். அது நம்மை மாற்றுகிறது. இந்த வாரம் ஏதாவது ஒரு பிரச்சனை புயல் போல் அடித்த போது நீங்கள் ஒருவேளை சந்தித்து இருக்கலாம். அதை உங்கள் சுய பலத்தால் மேற்கொள்ள பிரயாசப்படாமல் அதற்கு பதிலாக தேவனை நோக்கி கதறி கூப்பிட்டீர்களா? அப்படி என்றால் நீங்கள் மாற்றம் அடைகிறீர்கள். இந்த வாரம் உங்கள் குழந்தைகளுடன், பேர குழந்தைகளுடன் தீவிரமாக நோக்கத்துடன் ஜெபித்தீர்களா? அப்படி என்றால் மாற்றம் அடைகிறீர்கள். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை என்று உணரும் போது நீங்கள் அவரில் நிலைத்திருக்க பலப்படுகிறீர்களா? உங்கள் சபைக்காக அறிக்கையிட்டு கதறி அழுது ஜெபிக்கிறீர்களா? மீண்டும் மீண்டும் தேவனிடத்தில் ஜெபிக்க வருவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா? கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் கதறி அழுது ஜெபிக்க விருப்பம் வலுப்பெற்று வருகிறதா? அப்படி என்றால் மாற்றமடைந்து வருகிறீர்கள். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளிச் செய்வார் என்று வாசிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு இருப்பதினால் இதன்படி நம் ஆசைகளை எல்லாம் தேவன் தருவார் என்று அர்த்தம் இல்லை. அது ஒரு ஆசை அல்ல, கதை பட்டியல் அல்ல, அது ஒரு நிஜம், அது ஒரு உண்மை. இயேசு ஒவ்வொரு நாளும் உங்கள் இதயத்தின் அதிக விருப்பமாக மாறி வருகிறாரா? பிதாவே, நீர் எப்போதும் எங்கள் நன்மைக்காகவும் உமது மகிமைக்காகவும் எல்லாவற்றையும் செய்கிறீர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கப்படும் எல்லா வழிகளையும் எங்களால் காண முடியாத போது நாங்கள் பின்வாங்குகிறோம், நாங்கள் சோர்வடைகிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறீரோ என்று சந்தேகிக்க தொடங்குகிறோம் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். ஜெபத்திற்கு பதிலளிக்காவிட்டாலும் எங்களது மாற்றப்பட்ட இருதயம் உமது நன்மைக்கான சாட்சி, ஒரு அன்பின் புகைப்படம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.